அவங்ககிட்ட 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு, துறைக்கிறது சான்சலர் ஆகிடும். போய் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த எல்லா பாடத்திற்கு பூரா பிஹெச்டி படிச்சவங்க தான் இருக்காங்க. எவனா மேல கண்ணுக்கு வாங்க, எல்லாம் பிஹெச்டி, எல்லாம் புட்நோட் எழுத தெரிஞ்சவன், எல்லாரும் ஆய்வு பண்ண தெரிஞ்சவன். போய் தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை முதல்ல நீங்க படிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்திற்கு வேண்ட சான்சலர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் அந்த கல்லூரியுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி தான் நியமிக்கும். அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு சான்சலர் நியமிக்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்து வைஸ் சான்சலர் யார் அப்படின்னா அந்த நிர்வாகம் தான் நியமிக்கும். கல்லூரி ஆசிரியருக்கு அலுவலருக்கு என்ன படிப்பாதுகாப்பு இருக்குன்னா, யாராவது டிஸ்மிஸ் பண்ணான்னா வைஸ் சான்சலருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். வைஸ் சான்சலர் யாரு? சாகரா கிடக்காரு. வைஸ் சான்சலர் யாரு? சாக்கனா கிடக்காரு. அவன் இல்லை இல்லை செஞ்சது செய்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பீல் சான்சலர் இருக்கு. சான்சலர் அமைக்கிறது நியமிப்பது யாரு? நிர்வாகம். சான்சலருடைய முடிவே இந்தியானது. கவர்மெண்ட் கிட்ட போக முடியாது. ஆர்ஜேடிஏசி ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் ஆகிடும். எந்த யூனிவர்சிட்டிக்கும் வேலை கிடையாது. எந்த யூனிவர்சிட்டிக்கும் வேலை கிடையாது. என்ன வேலை கிடையாது? அப்ளிகேஷன் தேவையில்லையே. அவர்களே சிலபஸ் தயாரித்து கொள்ளலாம், அவர்களே பாடப்புத்தகங்களை பிரிண்ட் பண்ணிக்கலாம், அவர்களே பட்டம் அளிக்கலாம். இப்ப நீங்க ஆட்டோனமஸ் காலேஜா இருந்தா கூட டிகிரி கொடுக்கறது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. ஆட்டோனமஸ் காலேஜா இருந்தா கூட டிகிரி கொடுக்கறது பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம். இந்த தனியார் பல்கலைக்கழகம் வந்துட்டா டிகிரி கொடுக்கறது அவனே. அப்ப யூனிவர்சிட்டிக்கும் வேலை இல்லை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்லை, ஆர்ஜேடிசி ஆபீஸுக்கு வேலை இல்லை, டைரக்டர் போஸ்டுக்கு வேலை இல்லை. அதனால தயவு செய்து கல்லூரி ஆசிரியர்களே, பல்கலைக்கழக ஆசிரியர்களே, தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதாவை படிப்பதோடு தனியார் பல்கலைக்கழக சட்டம் 2019 என்ன என்பதை போய் படிப்பேன். ஊரிஸ்கால நான் சொல்லலாம், நான் ஊரிஸ்கால வேலைங்க எங்க பிச்சப் காத்திருக்கிறாரு, உடனே அப்ளை பண்ணுவாரு. நான் கொடுக்குறேங்க, என்னை பல்கலைக்கழகம் வாங்கிருங்க அப்படின்னு கேட்பாரு. வேளாண்மைக்கு எங்க காலேஜுக்கு அந்த காலத்திலேயே 4.5 ஏக்கரான